மற்றும் ஒரு அண்மை செய்தி, திண்டுக்கல் நேருஜி நகர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவன அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய வழக்கில் சிபிசிஐடி போலீஸ் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், விவரங்கள். சுபா, கரூர் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை சிலர் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி சான்று அளித்து அவரது ஆதரவாளர்கள் 4 பேர் மீது பத்திரப்பதிவு செய்ததோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக அளித்த புகாரின் அடிப்படையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர்கள் பிரவீன் உள்ளிட்ட 13 பேர்கள் மீது 6 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் போலி ஆவணங்களை அளித்ததாக வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த பிருத்திவராஜ் மீது சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் மற்றும் பிரவீன் ஆகியோர் ஜாமீன் கேட்டு கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் நேருஜி நகர் பகுதியில் உள்ள ஸ்கைவே டிரேடர்ஸ், தாடிக்கொம்பு பகுதியில் உள்ள ஸ்கைவே டிரேடர்ஸ் மற்றும் குஜிலியம்பாறையில் பகுதியில் லந்தகோட்டை பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய லட்சுமி ஸ்பின்னிங் மில் ஆகிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய நில மோசடி வழக்கு சம்பந்தமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணையின் போது திண்டுக்கல் நேருஜி நகர் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் இருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள 2 ஆவணங்களை போலீசார் தற்பொழுது கைப்பற்றி சென்றுள்ளனர். இதேபோல் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள கணேசபுரத்தில் நாமக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் பாலகிருஷ்ணன் என்பவருடைய அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். நில மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் பாலகிருஷ்ணன் நெருக்கமானவராக கருதப்படுவதாக கூறப்படுகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.